ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு டே 9 முருகன் பூஜை. 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். அதில் இன்னைக்கு 9வது நாள் பூஜை. பிரம்ம முகூர்த்தத்தில் இன்னைக்கு தான் வந்து சரியாக பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிருக்கேங்க. 4 மணிக்கே அதாவது குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த மல்லிகைப்பூ எல்லாமே அதெல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது அந்த முருகன் வந்து இன்றைக்கி 2வது நாள் பூஜை, வந்து 9வது நாள் பூஜை. முருகன் நம்ம வீட்டுக்கு வந்து இன்றைக்கி 2வது நாள் செவ்வாய்க்கிழமை முதல் நாள் பூஜை பண்ணினேன் அபிஷேகம். அது லாஸ்ட்டு வீடியோவில், அதாவது நம்மளோட பிளேலிஸ்ட்டு 48 நாட்கள் முருகன் பூஜைன்ற பிளேலிஸ்ட்டு போய் பார்த்திங்கனாவே எல்லா நாட்களோட பூஜையும் லைனாக கொடுத்துருக்கேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணலை. இது 9வது நாள். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த சத்கோண தீபம் இருக்குது இல்லைங்களா, அது டெய்லியுமே நான் ரிமூவ் பண்ணிட்டு போடுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பலகை வந்துட்டு நானாக ரெடி பண்ணது தான். அதனால தான் டெய்லியுமே நான் அந்த கோலம் போட்டுட்ருக்கேன். இதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரொம்பவுமே இன்னும் அதிகமாக சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ரெடிமேடாக அந்த பலகையெல்லாம் வந்து நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்லலாம் இருக்குது, நானுமே பார்த்துருக்கேன். இருந்தாலும் இதில் போடும்போது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. நம்மளாவே வந்து ரெடி பண்ணி அந்த பலகையில் அந்த கோலம் டெய்லியுமே போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோலம் போடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குதுங்க. இடமிருந்து வலம், கீழிருந்து மேல், இப்படி தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்படி தான் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாருக்கு உள்ளார தான் அந்த ச ர வ ந ப வ அப்படின்ற அந்த எழுத்துக்களை எழுதணும். நானே பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடி பண்ண பூஜை விலாகெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவுட்டரில் வந்து, அதாவது அந்த பாக்ஸில் இடம் இல்லை அப்படின்றதுனால அவுட்டரில் எழுதியிருப்பேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த ஸ்டாருக்குள்ளார எழுதுறது தாங்க சரியான முறை. சென்டரில் ஓம் போட்டுட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த ஸ்டாருக்குள்ளார தான் அந்த எழுத்துக்களை எழுதணும். இதுதான் சரியான முறை. இப்போ தீபம் நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த சென்டரில் அந்த வேல் எடுத்து வச்சுட்டேன். தீபம் வந்து நீங்கள் முன்னாடி நான் போட்ட விலாகில் பார்த்தீங்கனாலும் தெரியும், பேப்பர் கப்பு அது இதுன்னு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து குட்டி பலகை, அந்த இடமே பார்த்தீங்கன்னா குட்டியான பிளேஸ் தான். கீழே எடுத்து பெரிய பலகை வச்சு வைக்கலாம். இருந்தாலுமே கீழே வந்து டெய்லியுமே நம்ம பூஜை பண்ணுறதுனால டெய்லியும் எடுத்து வச்சுட்டு இடம் பற்றாக்குறை அப்படின்றதுனால தான் இந்த ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணேன். இருந்தாலும் இது ரொம்பவுமே வந்து கரெக்டான இடமா இருக்குதுங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அப்புறம் இந்த விளக்கு இந்த மெத்தேடு வந்து யூஸ் பண்ணேன். கீழே வந்து வெறும் தீபம் வந்து வைக்கக்கூடாது தரையிலையோ பலகையிலையோ, அதனால் தீபம் வச்சு அந்த தீபத்துக்கு மேலே தீபம் வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தெரியுது. இந்த மெத்தேடை நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு இன்னுமே அந்த இடமே சூப்பராக அழகாக தெரியுது. என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அது குட்டியான பிளேஸுன்றதுனால கொஞ்சம் அந்த தீபம் எரியும் போது கொஞ்சம் அந்த பிளேஸ் கொஞ்சம் கருப்படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அது மட்டும்தான். அது டெய்லியுமே க்ளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீக்லி ஒன்ஸ் கூட க்ளீன் பண்ணிக்கலாங்க. நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ டீப் க்ளீன் பண்ணிக்கலாம். பூஜா ரூம் அது டீப் க்ளீன் பண்ணுறது விலாக் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக டைம் இருக்கும்போது பாருங்கள். அதுக்கப்புறம் தீபம் பார்த்தீங்கன்னா 1 தான் நெய் தீபம் ஏற்றியிருக்கேன். அதாவது நான் அது செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட்டு நாள் சஷ்டி அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த அன்னைக்கு மட்டும்தான் எல்லாமே நெய் தீபம் ஏற்றினேன். மற்ற நாள் எல்லாமே வந்து ஒரு தீபம் மட்டும்தான் நெய் தீபம் ஏற்றினேன். மற்றதெல்லாம் வந்து தீப எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு நாளும் ஒரு விளக்கில் நெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு நாள் வந்து சா, அப்புறமா அந்த ரா இருக்கிற விளக்கு, அப்படி லைனாக நெய் தீபம் ஏற்றிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக பண்ணக்கூடிய அந்த பூஜைக்கும் நம்ம தவறாமல் பண்ணிடணுங்க. இதுனா இந்த பூஜைனா இந்த பூஜை மட்டுமே பண்ணுறதில்ல. வழக்கமாக நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா, அந்த தீபம் எல்லாமே குலதெய்வத்துக்கு, லட்சுமி பூஜை, இந்த காமாட்சி விளக்கு, இது எல்லாமே தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த பூஜையை பண்ணணும். ஏன்னா பிள்ளையாரும் ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் பிள்ளையார் கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிப்போம் இல்லைங்களா. பிள்ளையார் குலதெய்வத்தையும் மறக்காமல் கும்பிட்டுட்டு அப்புறம் இஷ்ட தெய்வங்களெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா தாங்க ஆரம்பிக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா, பூ வச்சுக்கலாம். பூ வந்து தினசரியுமே நான் வைப்பேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற அன்னைக்கு வைப்பேன். இன்னைக்கு பூ வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதுக்கு அளவா தான் நான் வச்சிருக்கேன். தீபத்துக்கு எல்லாத்துக்குமே பூ வச்சிருக்கேன். இந்த தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா, வைக்கிற அளவுக்கு இடம் இல்ல. 2 பூ தான் வைப்பேன் எப்பவுமே. திருப்தியா ஆனா சாமி கும்பிட்டாச்சு. திருப்தியா தீபம் ஏத்தி சாமி கும்பிட்டதுல மகிழ்ச்சி. இந்த பஞ்ச பாத்திரத்துல தண்ணி நிரப்புறேன் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு மெத்தட்ல நான் அதுல பொருள் போடுவேன். இன்னைக்கு வந்துட்டு பச்சை கற்பூரம், மஞ்சப்பொடி, ஜவ்வாது 3ம் போட்டிருக்கேன். இப்போ இந்த குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் வந்து நான் கொஞ்சம் வாங்கணுங்க. இது வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறக்காக வைக்கிற அந்த டம்ளர் தான். அதில தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கல்கண்டு வச்சிருக்கேன். ஏன்னா வந்து பிளேட் எல்லாம் கொஞ்சம் பற்றாக்குறையாயிருச்சு. இந்த முருகர் வந்ததுனால அவருக்கும் அது வச்சுட்டு அந்த பிளேட் ஒண்ணு யூஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து நெய்வேத்தியம் வைக்கிறக்காக வச்சிருந்தது தான். ஓகே பரவால்ல. குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. புதுசா இருக்கும். பார்த்துட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். அப்பதான் அழகா இருக்கும். இந்த முருகருக்குமே ஒரு மனைப்பலகை ஒண்ணு வாங்கலான்னு இருக்கேன். இல்ல இப்படியே இருக்கட்டுமா? அப்படின்றத உங்களோட கருத்த விருப்பம் இருக்கிறவங்க சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்தியா பூஜை பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.